ஓம் அகிலாண்ட நாயகியே போற்றி. ஓம் அஷ்டமி நாயகியே போற்றி. ஓம் அபயம் தருபவளே போற்றி. ஓம் அசுரரை வென்றவளே போற்றி. ஓம் அன்பர்க்கு எளியவளே போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் தங்க குழந்தையே, இன்று உன் அம்மா உனக்கு சொல்ல வந்திருக்கின்ற வாக்கினை நீ தவிர்க்காமல் கேட்க வேண்டும். ஏனென்றால் இது உனக்கான வாக்கு. உன்னை நல்வழிப்படுத்துவதற்காகவே உன் தாயானவள் தினம்தோறும் உனக்கு இந்த வாக்கினை உன் கண்ணில் படும்படி செய்து கொண்டிருக்கின்றேன் என்பதனை நீ மறந்துவிடக் கூடாது. விடியலில் என் தங்கமே, நாளைய விடியலில் என்னுடைய அருளினை பெற்று இந்த வாழ்க்கையில் நீ விரும்பிய ஒன்றை உன் கைகளில் நிச்சயமாக பெற்றுக்கொள்ளப் போகின்றாய். எத்தனை காலம் என் பிள்ளை இந்த விஷயத்திற்காக நீ உன் வாழ்க்கையில் ஏங்கிக் கொண்டிருந்தாயோ, அந்த காலங்கள் எல்லாம் இப்பொழுது உனக்கு பொன்னான நேரமாக தோன்றும். எந்த ஒரு விஷயம் நமக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக இத்தனை காலமும் நாம் செய்ய வேண்டி இருந்தும் நாம் இத்தனை காலமும் இதற்காக காத்திருந்தது நமக்கு வீண் போகவில்லை. அத்தனை சரியானதாக நம் வாழ்க்கையில் அந்த விஷயம் கிடைத்திருக்கின்றது என்று சொல்லி என் பிள்ளை நீ பெருமைப்படத்தான் போகின்றாய். சாதாரணமாக எதுவும் இங்கு யாருக்கும் கிடைத்துவிடாத பொழுது உன்னுடைய பெரும் முயற்சிக்கான பலனாக நான் விரும்பியதை உன் கைகளில் உனக்கு தரப்போகின்றேன். என் பிள்ளையே, உன்னுடைய முயற்சிக்கான பலன் என்ற ஒன்று நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கு உண்டு. எதுவேனாலும் இந்த வாழ்க்கையில் உனக்கு எப்பொழுது வேண்டுமானாலும் நடந்துவிடலாம் என்கின்ற ஒரு பயத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பதை விட, என்ன நடந்தாலும் அதை துணிவோடு எதிர்கொள்ளலாம் என்கின்ற நம்பிக்கையோடு நீ வாழத் தொடங்கு. என் பிள்ளையே, உன் மீது நீ வைத்திருக்கின்ற நம்பிக்கையானது எப்பொழுதுமே உனக்கு உறுதியாக இருக்க வேண்டும். அடுத்தவர்களை நம்பாமல் உன்னை நம்பி நீ செய்கின்ற விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அது உனக்கு நல்ல பலன்களை எப்பொழுதுமே கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். என் தங்கமே, எந்த சூழ்நிலை வேண்டுமானாலும் இந்த வாழ்க்கையில் உனக்கானதாக வரும். எப்பேற்பட்ட இக்கட்டான சூழ்நிலையும் வரும். ஆனால் உன் வாழ்க்கை உனக்கு நிச்சயமாக ஏதாவது ஒரு சூழ்நிலையில் நல்ல மாற்றங்களை கொடுக்கும். என் தங்கமே, கஷ்டங்களை எல்லாம் கடந்து இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷங்களை பெறுவதற்கு நீ தயாராக நின்று இருக்கின்றாய் என்பதனை முதலில் புரிந்து கொள். தேவையில்லாத விஷயங்களுக்காக உன் மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாமல் நடக்கின்ற ஒவ்வொரு நல்ல விஷயங்களை எதிர்நோக்கி என் பிள்ளை நீ மனமகிழ்ச்சியோடு உன்னை தாங்கி பிடிப்பவள் இந்த தாயானவள் நான் என்கின்ற நம்பிக்கை உனக்குள் இருக்கும் வரை யாராலும் உன்னை அசைத்து பார்க்க முடியாது. என் பிள்ளையே, விரும்பிய விஷயங்கள், வாழ்க்கையில் நாம் வேண்டி நிற்கின்ற விஷயங்கள் எல்லாம் கிடைக்குமா கிடைக்காதா என்கின்ற சந்தேகம் உனக்கு வேண்டாம். நீ விருப்பப்பட்ட விஷயம்தானே, உனக்கு அது நிரந்தரமானது என்று தெரியும் அல்லவா? இது நம் வாழ்க்கையில் கிடைத்தால் நம் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் என்பதனை நீ புரிந்திருக்கின்றாய் அல்லவா? அப்படி இருக்கும் பொழுது அதை பெற்றுக்கொள்வதற்கு நீ தயாராகவும் அதை பெறுவதற்குரிய முயற்சிகளிலும் நீ சரியாக இருக்க வேண்டும் என்றுதான் அம்மா உன்னிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். என் தங்கமே, இந்த இரவில் அம்மாவினுடைய வாக்கினை கேட்கின்ற பாக்கியம் உனக்கு கிடைத்திருப்பது நீ செய்த பல கோடி புண்ணியத்தின் பலன் என்பதனை முதலில் புரிந்து கொள்.
எந்த நேரங்களிலும் இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷம் உன்னை தேடி வரும் என்பதனை உணர்ந்து கொண்டு இனிமேலும் இந்த வாழ்க்கையில் எதற்காகவும் நான் வருந்த மாட்டேன் என்று என் முன்னால் நீ சத்தியம் செய்து கொடுத்துவிட்டு இன்று இரவு என் பிள்ளையே நீ கடந்து வர வேண்டும். அம்மாவிற்கு நீ செய்து கொடுக்கின்ற இந்த சத்தியமானது இந்த தாயின் மனதில் நிலையாக நின்றுவிடும். என் பிள்ளை இனிமேல் நிச்சயமாக பிழைத்து கொள்ளும். என் குழந்தைக்கு இனிமேல் வாழ்க்கையில் எந்த பிரச்சனைகள் வந்தாலும் அதை சமாளிக்கின்ற சாமர்த்தியம் வந்துவிடும் என்கின்ற நம்பிக்கை எனக்கு கிடைத்துவிடும் அல்லவா என் தங்கமே. இந்த நல்ல நாளில் நல்ல நேரத்தில் என் வாக்கினை நீ கேட்டுக்கொண்டிருக்கின்றாய் என்பதை புரிந்து கொள். இந்த வாழ்க்கையில் நீ செய்த உன்னுடைய முன்னால் வாழ்ந்த சந்ததிகள் எத்தனை பாவங்கள் செய்தாலும் என் பிள்ளை நீ சில புண்ணியங்களை சேர்த்து வைத்திருக்கின்றாய். இந்த புண்ணியம் அவர்கள் செய்த பாவ வினைகளையெல்லாம் குறைத்து உனக்கான நல்ல விஷயங்களை உன்னிடத்தில் கொண்டு வந்து கொண்டிருக்கின்றது. இதனை உனக்கு கிடைத்த சரியான வாய்ப்பாக பயன்படுத்தி கொண்டு இந்த வாழ்க்கையில் உனக்கான நல்ல விஷயங்களை எல்லாம் பெற்றுக்கொள்வதற்கு நீ எப்பொழுதுமே தயாராக வேண்டும். எந்த நேரம் என்னவாகும் என்ற சிந்தனை இனி எப்பொழுதும் உனக்கு இல்லை. நான் இருக்கும் பொழுது எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் அதிலிருந்து உன்னை நிச்சயமாக மீட்டு கொண்டு வருவேன் என்பதனை நீ புரிந்து கொண்டு இனி வர இருக்கின்ற நன்மைகளை நீ சரியாக வாழ்க்கையில் உனக்காக பெற்றுக்கொள்ள தயாராக இரு. என் தங்கமே, என்னுடைய அன்பு பிள்ளையான உனக்கு உன்னுடைய ஆசைகளை நிறைவேற்றி கொடுப்பதை விட அம்மாவிற்கு வேறு என்ன வேலை இருந்துவிட போகின்றது? உன்னுடைய சந்தோஷம்தானே என்னுடைய சந்தோஷம். உன்னுடைய கண்ணீர் என்னுடைய கண்ணீர். அதனால் இந்த வாழ்க்கையில் இனிமேலாவது நடக்கின்ற நன்மைகளுக்கெல்லாம் என் பிள்ளை நீ உன் மனதை தைரியமாக வைத்து கொண்டு வருகின்ற எந்த விஷயமாக இருந்தாலும் அதை சரியாக எதிர்கொள்ள நீ துணிவோடு நின்று கொண்டிருந்தாலே போதும். எல்லாமும் உன்னை வந்து சேர்ந்துவிடும். என் குழந்தை, உன் மனதில் இருக்கின்ற ஒவ்வொரு எண்ணங்களும் உன்னை நிச்சயமாக வாழ வைக்கும். உன் மனதில் இருக்கின்ற நல்ல எண்ணங்கள் உன்னை நிச்சயமாக அடுத்த நிலைக்கு கொண்டு வந்து செல்லும். நன்மைகள் எல்லாம் உன்னை தேடி வரும் பொழுது அதை பெறுவதற்குரிய மனநிலையில் நீ எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்க வேண்டும். அப்படி இருந்து விட்டாயானால் இனி எல்லாமும் உனக்கான சந்தோஷத்தையும் முழுமையான மனநிறைவையும் நிம்மதியையும் கொடுக்கும். இந்த வாழ்க்கையில் நம்மிடத்தில் என்ன இருக்கின்றதோ இல்லையோ நிம்மதி மட்டும் போதும் என்று நீ கேட்கின்றாய் அல்லவா? அந்த நிம்மதியை நீ எங்கிருந்து பெற முடியும் என் பிள்ளையே? மற்றவர்களிடத்தில் இருந்து நிச்சயமாக பெற முடியாது. நீ நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைத்தார்தான் அவர்கள் எப்பொழுதும் வாழ்க்கையை நல்லதை செய்திருப்பார்களே. உன் வாழ்க்கையை கேள்விக்குறியாக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் இவர்களிடத்தில் ஒரு நாளும் உன் நிம்மதியை தேடாதே. உன்னுடைய நிம்மதி உனக்குள் தான் இருக்கின்றது. உன் வாழ்க்கை உன் கைகளில் தான் இருக்கின்றது. மற்றவர்கள் சொல்கின்ற வார்த்தைகளும் மற்றவர்கள் பேசுகின்ற விஷயங்களும் ஒரு நாளும் உன்னுடைய வாழ்க்கையில் பாதித்து விடாதபடி நீ எப்பொழுதுமே மனநிறைவோடு வாழ்ந்து கொண்டிருந்தாலே இந்த சந்தோஷம் உனக்கு எப்பொழுதுமே நிலைத்து நிற்கும் என்பதனை நீ புரிந்து கொள். என் தங்கமே, இந்த அம்மாவினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் நீ எப்பொழுதுமே உனக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயங்களையும் நீ தொலைக்க வேண்டாம் என் பிள்ளையே. உனக்கான நன்மைகளை